சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 86 சொல்றேன் பாருங்க. அந்த கருணையுள்ள பண்டவன் கருணாகர மூர்த்தியவன் ஐயப்பன். அடுத்தது சொல்ல பாருங்க. அந்த அன்னத்தை அளிக்க பகவான் ஐயப்பன் என்கிட்ட வந்து சொல்லி, பகவான் ஐயப்பன் என்ன ஒரு மகிழ்ச்சியை செஞ்சிட்டார் பாருங்க. பகவான் ஐயப்பன் எல்லாருக்கும் உனக்கு நான் உதவி பண்ற, உனக்கு கீழே உங்களுக்கு நீ தாண்டா அன்னதானம் பண்ணணுன்ட்டு பகவான் ஐயப்பன் எனக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். அவர் சொன்னபடியே கொரோனா டைம்ல இருந்துதான். அப்ப நான் ஐயப்பனுக்கு பூஜைக்கு நான் காசு சேர்த்து நான் வச்சிருப்பேன். ஐயப்பன் பூஜைக்கு எப்பயுமே கார்த்திகை முதல் வாரம் ஐயப்பனுக்கு பூஜை நடக்கும். நம்மளுக்கு இது பண்ண நம்ம காசு அங்கே ஐயப்பன்கிட்ட கொஞ்சம் உண்டியில் போட்டுக்கினே வருவோம் அவர்கிட்ட. அப்போ 18,000 அவர்கிட்ட இருந்து எடுத்து வச்சேன், அவர் உண்டியிலேருந்து எடுத்து வச்சேன். அப்புறம் ஜிம்மில் இருக்கிறவங்க யார் உதவி ஹெல்ப் பண்ணமோ அவங்க ஃபோன் நம்பர்லாம் எழுதினேன். எழுதி அவங்ககிட்ட ஒவ்வொரு பொருளும் எல்லாமே வாங்கி கொடுக்க சொன்னேன். எல்லாரும் காசாகவும் கொடுத்தாங்க, அரிசியும் கொடுத்தாங்க, எண்ணெயிலேருந்து எல்லாம் காசாவே கொடுத்து இது பண்ணாங்க. அப்போ அத்தனை பேருமே வந்து உதவி செஞ்சாங்க. அப்போ உதவி செஞ்சு அன்னைக்கு மட்டுமே 48 பேருக்கு 48 மளிகை சாமான் கொடுத்தாங்க. ஐயப்பன் அருளா 48 மளிகை சாமான். ஐயப்பன் அருளா. ஒண்ணுமே இல்லாதவன் நானு, ஏழை. இந்த ஏழை பங்காளன அந்த மகா பிரபு பாருங்க எப்படி ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் போறதுக்கு இந்த ஒண்ணுமே இல்லாதவனை கொடுக்க வைக்கிறார் பாருங்க பகவான் ஐயப்பன். அதுதான் ஐயப்பன், அதுதான் ஐயப்பன். அன்னதான பிரபு தான் பிள்ளையை ஒவ்வொரு நொடியும் செதுக்குகின்றான். நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்து அதுதான். ஒருத்தவங்களை தானம் பண்றோம் பாருங்க, அந்த தானத்துல விட வேற எதுவுமே கிடையாது. அந்த தானத்துல நீ இறைவனை பார்க்கலாம். அதை கொடுத்த ஐயப்பன் எனக்கு எல்லாமே. அந்த 48 மளிகை சாமான் எல்லாருக்கும் 48 பேருக்கு கொடுக்குறார். 48ன்றது ஒரு மண்டலம். அந்த ஒரு மண்டலமாக 48 பேருக்கும் ஃபர்ஸ்ட் மளிகை சாமானும் அவங்க வீட்டில் போய் இறங்குது. என்ன கருணையின் படிவான கடவுள் பாருங்க ஐயப்பன். குருசாமியா உக்க வச்சு அழகு பார்க்கறான். பிள்ளைக்குள்ள திறமையை கொண்டு வந்து ஜிம்முல ட்ரெயினர் ஆக்கி மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் சென்னை, சவுத் இந்தியா எல்லாத்தையும் வின் பண்ண வைக்கிறான் ஐயப்பன். எதை பண்ண வைக்கிறான் பாருங்க. அடுத்தது தான் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கிறான் பகவான் ஐயப்பன். அவன் எப்படியோ எல்லா பசிகளையும் தீர்க்க வைக்கிறானோ அதே மாதிரி தன் பிள்ளையால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னத்தை கொடுக்கும் பாக்கியத்தை பகவான் ஐயப்பன் அருள்வாளிக்கிறான். சின் முத்திரையோடு இந்த பிள்ளைக்கு அருள்வாளிக்கிறான் பகவான் ஐயப்பன். பாருங்க, அந்த 48 பேர் மளிகை சாமான் வாங்கிட்டு போயிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என் காலில் ஊந்துட்டு போனாங்க. அப்ப சொல்றாங்க ஐயப்பான்னு சொன்னாங்க. என்னது ஐயப்பா, நீதான்ப்பா ஐயப்பனேன்றாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் யாரு? நான் இல்லை. உக்காந்திரு பாருங்க, அந்த பரமாத்மா ஐயப்பான்னு சொல்றது அவனை தான். என்ன சொல்றது இல்லை, என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் ஐயப்பன் தான். என் ஐயப்பனே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஐயப்பன் என்ற அர்த்தைக்கு நீதாண்டா, உன் பிள்ளை நான். உன்னிடத்தில் நான் வரக்கூட முடியாது, உன்னிடத்தில் நான் வரக்கூட முடியாது. ஏன்னா நீ தெய்வம், நான் மனுஷன். நீ என்னைக்குமே கடவுள் தான், நான் என்னைக்குமே மனுஷன்தான். நான் உன் பிள்ளை, அவ்வளவுதான். உன் பிள்ளை இந்த உலகத்தில் என்ன நீ நல்லது செய்ய வைக்கிறோ அத்தனையும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜா சொல்றாரு, இந்த வேலைக்காரன் வேலை செய்வான். இதுதான் உண்மை. அவர் கொடுத்த வாக்கியத்தை முதலாக 48 பேருக்கு அந்த அண்ணன் போய் சிரிச்சு பாருங்க. எல்லா புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கே. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகாசாஸ்திரி துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.